மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமை வாய்ந்த இந்த அவையில ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகின்ற வாய்ப்பை தந்த பேரவைத் தலைவருக்கு முதலினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புதிய ஆட்சி அமைஞ்சு சரியா 40 நாட்கள் கடந்திருக்கு. ஆளுநர் உரையின் போது நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த 40 நாட்கள்ல இந்த அரசு என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கு, ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது சாதனைகள் செஞ்சிருக்காங்களான்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அப்படி எதுவுமே ஆளுநர் உரையில எங்களுடைய கண்களுக்கு படவில்லை, எங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை. அதே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினேன். ஆளுநர் வருவாரு, ஆளுநர் உரையின் மீது வந்து பேசும்போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அதே போல தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வச்சிருந்தார். ஆனா எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்க பாதுகாத்திருக்கிறோம். பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம் எல்லாம் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரிய ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாண்பு உறுப்பினர், ஆளுநர் உரையாற்ற வந்தபோது தமிழ்தாய் முதல்ல பாடப்பட வேண்டும் என்கின்ற இந்த அரசின் உறுதியான கொள்கையில் நாங்கள் நின்றோமா, இந்த அவை நின்றதா என்பதை நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டும். நாட்டுப்பண் 2 முறை பாடியதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியவில்லை. நாட்டுப்பண் 2ஆம் முறை பாடியது தவறு என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? அப்படி தவறு என்றால் அது எந்த அடிப்படை தவறு என்று சொல்ல வருகிறீர்கள்? நமக்கு வேண்டியது நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். இந்த அரசு எந்த சர்ச்சையும் ஏற்படுத்தாமல் நிதானமாக உறுதியாக தாய் தமிழ்தான் எங்களுக்கு அடிப்படை என்பதை வைத்து தமிழ்தாய் வாழ்த்தை பாட வைத்தார்களா இல்லையா? அந்த தமிழ்தாய் வாழ்த்தை பாட முடியாமல் வேறு விதமாக இந்த அவை திசை திருப்பப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளான காரணங்களை எல்லாம் 22ஆம் ஆண்டு பார்த்தோம், 23 பார்த்தோம், 24 பார்த்தோம், 25 பார்த்தோம், 26 பார்த்தோம். இந்த ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து தேசிய கீதத்தை 2 முறை பாடியதில் எந்த தவறும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அப்படி பாடியது தவறு நீங்களும் கருதிடக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஒரு வாட்டி பாடிட்டீங்க. பொதுவா இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனா இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்தாய் 2 வாட்டி தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம்
ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநரை விட நீங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை வந்து ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கி இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கு தாடியும் பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை தரோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி இல்ல அவங்களுக்கு நாங்களும் பேச விட மாட்டோம். இல்ல மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு அமைச்சர், நாங்கள் தமிழக அரசுடைய ஸ்டாண்ட வந்து நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். இந்த அவையை மாண்பை நாங்களும் பாதுகாக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ்தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு நாங்க பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு பேசி முடிச்சேன். ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒண்ணு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணி ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை வந்து எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. அதை நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினர் பேரவைத் தலைவர்களே, நாங்க மீண்டும் அதான் கேட்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கனால நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இப்ப ஆளுநர் முக்கியமா, தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புது, நீங்க எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கேற்ப அவைத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து, தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் ஒரு முறை அல்ல 2 முறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் உள்நோக்கு கற்பிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன்.